வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்னென்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு குஜராத் டைட்டல்ஸ்க்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ இப்போ வந்து இது மாற்றிருக்காங்க. என்னென்னா மூணு நீங்கள் அது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, 3 வாட்டி ஜெயிக்கணும். இது வந்து ஃபைனல் வந்து அடுத்த இதில் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் யாருக்குன்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பஞ்சாபுக்கும் இப்போ வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா கொல்கட்டா, ஓகே. குஜராத் ஜெயிச்சிச்சுன்னா குஜராத், ஓகே. சாரி, இப்போது பஞ்சாபில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆமாம், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இந்த 2 இடத்துல ஏதோ ஜெயிச்சானா அதுவும் இதில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிஎஸ்கே ஆர்சிபி அது ஒரு 3 மேட்ச் போடணும். அதில் யார் இல்லை சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கேவும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொல்கட்டா ஜெயிச்சாங்களே வைங்க, கொல்கட்டாக்கும் சிஎஸ்கேக்கு மேட்ச்சு. இப்போது வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச். இது இல்லை ஜெயிக்கிறவங்க ஏதோ ஒன்று தான் நெக்ஸ்ட்டு இது அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கோம்? 3, ஓகே. ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ என்னன்னா இப்போ வந்து நம்ம 2 டைம் 2 மேட்ச் போட்டிருக்கோம். போன வாட்டி பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும், இப்போ வந்து கொல்கட்டாக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கொல்கட்டா ஜெயிச்சாங்களே வைங்களேன், கொல்கட்டாக்கும் ராஜஸ்தானுக்கும் ஒரு மேட்ச். ஓகே ஓகே வாங்க, டெய்ல்ஸ் போட்டிருக்கேன். டெய்ல்ஸ் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங். இன்றைக்கி கொல்கட்டா தான் வின் ஆகணும். போன மேட்ச் கொல்கட்டா தான் வின் ஆச்சு மக்களே. செம்மையா மேட்ச் பார்த்தீங்களா மக்களே? அந்த என்ன கொல்கட்டா ராஜஸ்தானுக்கும் குஜராத் டைட்டல்ஸ்க்கும் இந்த மேட்ச், அந்த 14 வயசு அந்த அவர் செம்மையா அடிச்சார். எடுத்தோன்னே ஒரு 4. இன்னைக்கு கப்பு நம்மளுக்கு தான் மக்களே. கப்பு கொல்கட்டாக்கு தான். நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து கொல்கட்டாக்கும் இப்போ ராஜஸ்தான், இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கொல்கட்டா ஜெயிச்சிச்சுன்னா கொல்கட்டாக்கும் ராஜஸ்தானுக்கும் வந்து 3 வாட்டி இதாக கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே ஒரு வாட்டி. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது அது வேணா, ஆனால் 5 ஓவர் அது, ஓகே, 5 ஓவர். ஸோ அதில் யாரோ ஜெயிச்சாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் வந்து நான் வந்து வைப்பேன். ஓகே, ஸோ வேறு லெவல் இன்றைக்கி நம்ம வின் ஆகி கலக்கிறோம். ஜஸ்ட் மிஸ்ஸு கேட்ச் அவுட் ஆயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் அப்போ கூட இல்லை, 4 தான் போகுது. அப்போ கூட 12. ஓகே, கரெக்டாக பண்ண மக்களே, கரெக்டாக மிஸ்ஸு. நல்ல பால் பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து மிஸ் விட்டேன். சை மக்களே, இப்போ வந்து இப்போ பாருங்க, 6 எடுத்தோடனே ஒரு 6. சாரி, இது 18 ரன்னுங்க, சூப்பராக எடுத்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் நேராக போகணும். ஓடி இன்னொன்று 6.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம தான் வின்னு. நான் சொல்கிறேன் மக்களே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கப்பு நம்மளுக்கு தான் மக்களே. ஒரு இதுவும் இல்லை பாருங்க. இப்போ ஒரு ஓவர்லேயே 24 ரன் எடுத்திருக்கோம் நம்ம. Oh my god. Okay. செம்மையா ஆடணும் மக்களே, செம்மையா ஆடணும். ப்ரோ கேட்ச் அவுட் முடிச்சு விட்டீங்க போங்க. கேட்ச் அவுட். அடப்பாவி டேய். யாருக்கலாம் இப்போ 25. சரி ப்ரோ 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 சத்தியமாக புரியலடா. ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு. ஒரு ஏமா தப்பா வச்சிட்டேன்டா. அதுக்குள்ளேயும் இந்த பவுலிங் போட்டான். ஐயோ 2 விக்கெட்டா டே. ஃபஸ்ட்டு இதே தாண்ட மாட்டாங்க கஜர் டைட்டில்ஸ், ஏன்னா நம்ம நல்லா ஆடுறோம். ஸோ ஒரு இன்னொன்று ஒரு 4 மக்களே, இன்னைக்கு 4 சொல்லி தள்ளுறோம். ஓ மை காட், லாஸ்ட் பால் இதில் மட்டும் அடிச்சோன்னா வைங்களேன், நம்ம வின்னாவ சான்ஸ் இருக்கு. வச்சிருவோம். ஐயோடி ஓகே மக்களே, இது முடிஞ்சு 30 ரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே மக்களே, 30 ரன்ஸு 31 ரன் டு வின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் வின் ஆகிறோம். கரெக்டாக எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கான். சூப்பர். இன்னைக்கு நம்ம தான் வின் ஆகிறோம். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு. ரிவ்யூ கேட்டிருக்காங்க, கேட்டுக்கோங்க. ரிவ்யூ எடுத்துருக்கேன். பாரு உள்ளே போயிருக்கு. அவுட்டு. இன்னைக்கு அவுட்டு தான்டா. அவுட். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு. ஐயோ விக்கெட் ஹிட்டிங். விக்கெட் இல்லையா? வேற விக்கெட்டில் போட்டுருச்சு. அடப்பாவி. கேட்ச் புட்றா. கேட்ச் அவுட்டே. ஒரு விக்கெட். எப்படி நீ என்னதான் அந்த இதில் வந்து இது பண்ணாட்டியும் எப்படியே நீ அவுட்டு தான். எப்படி ஒரு ரன்னு கூட நான் இந்த இதில் விட மாட்டேன்டா. ஆனால் பரவாயில்ல. நீயும் 3 பால், அதில் ஒரே ரன்னு. இன்னைக்கு குஜராத் டைட்டல்ஸ் வின்னாக நான் விட மாட்டேன். கேட்ச் அவுட். இன்னொன்று ஒரு அவுட்டு. அவ்வளோதான். இன்னைக்கு குஜராத் டைட்டல்ஸ் முடிச்சாங்க. இன்னைக்கு மக்களே, இன்னைக்கு நம்ம தான் வின்னு. நான் சொல்லிக்கிறேன்.
2 விக்கெட்டு எடுத்தோடனே 2 விக்கெட்டு. ஸ்பின் போட்டேன்னு உங்கள் கடையில் முடிச்சிடலாம்டா. இது கண்டிப்பாக விக்கெட் தான். ஐயோ 4 ஆமாம் மக்களே 4 கரெக்டாக அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் 30 டு வின்னு 31 டு வின்னு. செமையாக நம்ம ப்ளே பண்ணுறோம். இன்னொன்று 4 8 ரன்டா 8 ஓகே 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 மக்களே 8 ரன்னு. ஹலோ சாரி மக்களே, 22 6 பாலில் 22 ரன்னு இவங்க எடுத்தாதான் இன்னைக்கு இங்கே வின்னு. ஏதோ 2 பால் கூட விட்டாங்கன்னா வைங்களேன், அவ்வளோதான் கேட்ச் அவுட்டு. தம்பி இன்னைக்கு 3 விக்கெட் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ. ஆட் ப்ரோ இட்ஸ் வெரி ரேர் ப்ரோ. மூணு விக்கெட்ரா, 2 ஓவர் தான்டா, அதில் கூட 3 விக்கெட் எடுத்துருக்கீங்களே குஜராத் டைட்டல்ஸ். ஐயோ உங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவுட்டு இல்லை, நாட் அவுட்டா? சரி பரவாயில்லடா, ரிவ்யூவில் கேட்க வேணாம். என்ன ஒரு விக்கெட் போனால் என்ன ஏதோ ஆயிரப்போதா? இல்லை, அவங்களே தோக்க போகிறாங்க. ப்ரோ நீங்கள் இந்த பாலி விட்டிங்கன்னா வைங்களேன், நீங்கள் செம்மையாக சொல்கிறேன், இன்னொன்று ஒரு விக்கெட்டு, அந்த விக்கெட் கூட திருப்பியும் ஒரு விக்கெட்ரா. எந்தடா நீங்கள் செம்மையாக ப்ளே பண்ணுறீங்கடா குஜராத் டைட்டல்ஸ். பாரா டேய், 3 பாலில் அவ்வளோதான் மக்களே. 6 அடிச்ச 3 பாலில் 3 6 அடிச்சா கூட அவங்களால வின் ஆக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு விக்கெட்டு 4 விக்கெட்டு போயிருக்கு. இன்னொன்று அவுட்டு நீங்கள் தான் ரிவ்யூன்மே சொல்லணும். போட்டு ரிவ்யூவா? சரி பண்ணுங்க. அது நாட் அவுட் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா நீங்கள் எப்படியா அவுட்டு தான் ஆக போகிறீங்க. அதுக்கு கரெக்டாக அங்கேயே பட்டுருச்சு. இன்லைன் விக்கெட்டு. இன்னைக்கு நீங்கள் அவுட்டு தான்டா. விஜய் டைட்டில்ஸ் உங்களை முடிச்சு விட்டீங்களா ப்ரோ? முடிச்சு விட்டீங்க ப்ரோ நீங்கள். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் செம்ம. ஐயோ சரி பரவாயில்ல. லாஸ்ட் பாலில் பையன் பயந்துட்டு போகிறான், ஒரு விக்கெட் எடுத்துக்கலாம். ஃபாஸ்டாடா. பரவாயில்ல. எவ்வளோ ரன்னு? சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.